வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். நம்மளோட சேனலில் வரிசையாக இந்திய குடியரசுத் தலைவர்களை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ வரைக்கும் 3 குடியரசுத் தலைவர்களோட வாழ்க்கை வரலாறை பார்த்துருக்கோம். இப்போ வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோஸை பார்க்காம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் நம்மளோட சேனலில் தான் இருக்குது, இந்த வீடியோவை பார்த்துட்டு போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 4வது குடியரசுத் தலைவர். யாருன்னு பார்த்தோன்னா வி கிரி அவர்கள். வராககிரி வேங்கடகிரி அவர்கள் 1894 வருஷம் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அன்று அன்றைய மதராஸ் மாகாணத்தின் கஞ்சம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெர்ஹாமூர் என்னும் ஊரில் பிறந்தார். அவர் ஒரு தெலுங்கு பேசும் நடுத்தர வர்க்க குடும்பத்தை சேர்ந்தவர். இவருடைய தந்தை வராககிரி வேங்கட ஜோகையா ஒரு புகழ்பெற்ற வழக்கறிஞர் மட்டும் இல்லாமல் சமூக சீர்திருத்தங்களிலும் ஆர்வம் கொண்டவர். தந்தையின் வழிகாட்டுதல்ல வளர்ந்த கிரிக்கு சின்ன வயசுலேயே சமூகத்தின் மீதான அக்கறையும் நிதிக்காக குரல் கொடுக்கும் துணிச்சலும் இயல்பாகவே அமைஞ்சது. தனது ஆரம்ப கல்வியை தாயகத்தில் முடித்த கிரி அவர்கள் உயர் படிப்பிற்காக 1913 வருஷம் அயர்லாந்தில் இருக்கக்கூடிய டப்ளின் பல்கலைக்கழக கல்லூரிக்கு சென்றார். அங்கே அவர் சட்டம் பயின்றதோடு மட்டும் இல்லாமல் உலக அரசியல் நிகழ்வுகளை உன்னிப்பாக கவனித்து வந்தார். அந்த காலகட்டத்தில் அயர்லாந்து மக்கள் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக தங்கள் சுதந்திரத்திற்காக போராடி கொண்டிருந்தனர். இது கிரியின் மனதில் இந்திய விடுதலை குறித்த புதிய சிந்தனையை விதைச்சது. அயர்லாந்தில் தங்கியிருந்த போது அங்கே இருந்த சின்ஃபைன் என்ற புகழ்பெற்ற விடுதலை போராட்ட இயக்கத்தோட கிரிக்கு நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டுச்சு. அந்த இயக்கத்தின் தலைவர்களான எமன்தே வலேரா மற்றும் மைக்கேல் கேலின்ஸ் போன்ற மாபெரும் புரட்சியாளர்களின் நட்பு அவருக்கு கிடைச்சது. ரகசிய கூட்டங்களில் பங்கேற்பது மற்றும் துண்டு பிரசுரங்களை விநியோகிப்பது போன்ற பணிகளில் ஈடுபட்டது கிரியின் போராட்ட குணத்தை மேலும் மெருகேற்றியது. 1916 வருஷம் அயர்லாந்தில் நடைபெற்ற ஈஸ்டர் கிளர்ச்சியில் வி கிரி மறைமுகமாக பங்கெடுத்தார். இதை அறிந்த பிரிட்டிஷ் உளவுத்துறை அவரை ஒரு ஆபத்தான வெளிநாட்டு புரட்சியாளர் என்று முத்திரை குத்துச்சு. இதன் விளைவாக ஜூன் மாதம் 1ஆம் தேதி 1916 அன்று அவர் அயர்லாந்தை விட்டு உடனடியாக வெளியேற வேண்டும் என்று பிரிட்டிஷ் அரசு உத்தரவிட்டது. அந்த புரட்சி தீயோடு அவர் மீண்டும் இந்தியா திரும்புகிறாரு. இந்தியா திரும்பிய கிரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பதிவு செய்து தனது பணியை தொடங்கினார். ஆனால் நீதிமன்றத்தை விட அவருக்கு மக்களின் போராட்ட களமே பிடிச்சிருந்தது. 1921 வருஷம் மகாத்மா காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கிய போது அதில் ஈர்க்கப்பட்ட கிரி தனது லாபகரமான வழக்கறிஞர் தொழிலை முழுமையாக துறந்துவிட்டு சுதந்திர போராட்டத்தில் குதிச்சாரு. இந்திய தொழிலாளர்கள் மிக குறைந்த சம்பளத்தில் மிக மோசமான சூழ்நிலையில் வேலை செய்வதை கண்டு கிரி மனம் வருந்தினார். தொழிலாளர்கள் ஒன்றுபட்டால் மட்டுமே அவர்களுக்கு விடிவு காலம் பிறக்கும் என்று அவர் நம்பினார். இதன் அடிப்படையில் 1923 வருஷம் அகில இந்திய தொடர்வண்டி தொழிலாளர்கள் பேரவையை உருவாக்கினார். இது இந்தியாவின் தொழிற்சங்கங்களின் எழுச்சிக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக அமைஞ்சது. வி கிரி அவர்கள் தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக பல அதிரடி வேலை நிறுத்தங்களை முன்னின்று நடத்தினார். குறிப்பாக சொல்லணும்னா 1927 நடந்த பெங்கால் நாக்பூர் ரயில்வே வேலைநிறுத்தம் பிரிட்டிஷ் அரசையே பணிய வச்சது. இதற்கு இடையில் அவர் அகில இந்திய தொழிற்சங்க அவையில் தலைவராக 2 முறை ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தொழிலாளர்களின் தளபதி என்று அவர் நாடு முழுவதும் போற்றப்பட்டார். தொழிலாளர் நலனில் அவருக்கு இருந்த ஈடுபாட்டை கண்டு 1926 வருஷம் ஜெனீவாவில் நடைபெற்ற சர்வதேச தொழிலாளர் மாநாட்டிற்கு இந்திய பிரதிநிதியாக அவர் அனுப்பி வைக்கப்பட்டார். அங்கே உலக தலைவர்களின் முன்னிலையில் இந்திய தொழிலாளர்களின் அவல நிலையை ஆணித்தரமாக எடுத்துரைச்சார். இது சர்வதேச அளவில் இந்திய தொழிற்சங்கங்களுக்கு ஒரு மரியாதையை பெற்று தந்துச்சு. 1931 வருஷம் லண்டனில் நடைபெற்ற 2வது வட்டமேசை மாநாட்டில் தொழிலாளர் வர்க்கத்தின் பிரதிநிதியாக கிரி பங்கேற்றார். மகாத்மா காந்தியுடன் இணைஞ்சு இந்திய சுதந்திரம் மற்றும் தொழிலாளர் உரிமை குறித்து பல விவாதங்களை முன்னெடுத்தார். பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களின் தந்திரங்களுக்கு மத்தியில் இந்தியாவின் தேவைகளை தெளிவாக பதிவு செய்த சில தலைவர்களில் இவரும் ஒருத்தர். 1936 வருஷம் நடைபெற்ற மதராஸ் பொது தேர்தலில் நீதி கட்சியின் தூணாகவும் பெரும் செல்வாக்கு மிக்கவராகவும் விளங்கிய போப்பிலி ராஜாவை எதிர்த்து போட்டியிடும் சவாலை காங்கிரஸ் கிரிக்கு வழங்கியது. இது ஒரு யானைக்கும் எறும்புக்கும் இடையிலான போட்டி என்று வர்ணிக்கப்பட்டுச்சு. ஆனால் கிரி தனது மக்கள் செல்வாக்கின் மூலம் அந்த சவாலை துணிச்சலாக ஏற்றார். யாரும் எதிர்பார்க்காத வகையில் போப்பிலி ராஜாவை அவரது சொந்த மண்ணிலேயே கிரி தோற்கடிச்சார். இந்த வெற்றி தென்னிந்திய அரசியலில் காங்கிரஸ் கட்சியின் செல்வாக்கை நிலைநிறுத்துச்சு. ஒரு சாமானியன் பெரும் நிலப்பிரபுவை தோற்கடிக்க முடியும் என்ற நம்பிக்கையை இந்த வெற்றி மக்களுக்கு தந்துச்சு. இதன் பிறகு கிரி ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக மாறினார். 1937 வருஷம் சி ராஜகோபாலாச்சாரி தலைமையிலான அரசவையில் தொழில் மற்றும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். அமைச்சராக இருந்தபோது தொழிலாளர்களுக்கான பல முன்னோடி சட்டங்களை இயற்றினார். அரசு நிர்வாகத்திற்கும் தொழிற்சங்கங்களுக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்பட்டு பல பிரச்சனைகளை தீர்த்து வைத்தார்.
இரண்டாம் உலகப் போர் தொடங்கிய போது இந்தியர்களை ஆலோசிக்காமல் போரில் ஈடுபடுத்திய பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக காங்கிரஸ் அமைச்சரவை ராஜினாமா செஞ்சது. 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் தீவிரமாக பங்கேற்ற கிரி உடனடியாக கைது செய்யப்பட்டார். 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்த போதிலுமே அவரது விடுதலை வேட்கை ஒருபோதும் குறையல. இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு 1947 வருஷம் இலங்கைக்கு இந்தியாவின் முதல் உயர் ஆணையராக வி. கிரி நியமிக்கப்பட்டார். அங்கு வாழ்ந்த இந்திய தொழிலாளர்களின் குடியுரிமை பிரச்சனைகள் மற்றும் வேலைவாய்ப்பு சிக்கல்களை தீர்க்க அவர் பெரும் பாடுபட்டார். இரு நாடுகளுக்கும் இடையிலான தூதரக உறவுகளை வலுப்படுத்துவதில் அவர் ஆற்றிய பங்கு மிக முக்கியமானது. 1952 வருஷம் நடைபெற்ற இந்தியாவின் முதல் பொது தேர்தலில் பத்தம்பட்டினம் தொகுதியிலிருந்து லோக்சபாவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். பிரதமர் நேருவின் அமைச்சரவையில் மத்திய தொழிலாளர் அமைச்சராக நியமிக்கப்பட்டார். நாடு முழுவதும் தொழிலாளர் நல சட்டங்களை ஒருமுறைப்படுத்துவதில் அவர் தீவிரமாக உழைச்சார். 1954 வருஷம் வங்கி ஊழியர்களுக்கு பாதகமான ஒரு சட்ட திருத்தத்தை மத்திய அரசு கொண்டு வந்துச்சு. அதை கிரி கடுமையாக எதிர்த்தார். அமைச்சரவையில் தனது கருத்துக்கு மதிப்பில்லை என்று தெரிந்தவுடன் பதவியை விட எனக்கு பிடித்தமான தொழிலாளர்களின் நலனை முக்கியம் என்று கூறி தனது அமைச்சர் பதவியை தூக்கி எறிஞ்சார். இது இந்திய அரசியலில் ஒரு நேர்மையான முன்னுதாரணமாக அமைஞ்சது. அமைச்சர் பதவியிலிருந்து விலகிய பிறகு அவர் ஓய்வெடுக்கல. உத்தரப்பிரதேசத்தில் 1957 1960 வரைக்கும், கேரளாவில் 1960 1965 வரைக்கும், மைசூரில் 1965 1967 வரைக்கும் ஆகிய மாநிலங்களில் ஆளுநராக பணியாற்றினார். ஆளுநர் மாளிகையை ஒரு ஆடம்பர இடமாக மாற்றாமல் சாமானிய மக்கள் எளிதில் அணுகக்கூடிய இடமாக மாற்றியவர் வி. கிரி. 1967 துணைத் தலைவரான அவர் ஜாகிர் ஹுசேன் மறைவுக்கு பின்னாடி தற்காலிக தலைவரானார். அப்போது காங்கிரஸ் கட்சியின் அதிகாரப்பூர்வ வேட்பாளரான நீலம் சஞ்சீவ் ரெட்டியை எதிர்த்து ஒரு சுயேட்சை வேட்பாளராக களம் இறங்கினார். அன்றைய பிரதமர் இந்திரா காந்தியின் மனசாட்சி ஓட்டு ஆதரவோடு வெற்றி பெற்று இந்தியாவின் 4வது குடியரசுத் தலைவராக சரித்திரம் படித்தார். இந்திய நாட்டிற்கு அவர் ஆற்றிய அரிய சேவைகளை பாராட்டி 1975 வருஷம் இந்திய அரசு அவருக்கு மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருதை வழங்கி கௌரவித்தது. அவர் ஒரு சிறந்த எழுத்தாளரும் கூட. தொழிலாளர் நலன் சார்ந்து அவர் எழுதிய புத்தகங்கள் இன்னைக்குமே அந்த துறையில் ஆய்வு செய்பவர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக திகழ்குது. ஒரு சாதாரண தொழிலாளர் தலைவராக தொடங்கி ஒரு மாபெரும் ஜனநாயக நாட்டின் முதல் குடிமகனாக உயர்ந்த வி. கிரி அவர்கள் 1980 வருஷம் ஜூன் மாதம் 24ஆம் தேதியன்று தன்னோட 85 வயசுல சென்னையில் காலமானார். பதவியை தேடி அவர் சென்றது கிடையாது. அவரது உழைப்பும் நேர்மையும் தான் அவரை பதவிகளிடம் கொண்டு சேர்த்தன. நீங்கள் 3வது குடியரசுத் தலைவரான வி. கிரி அவர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.